ஹாய் மக்களே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராஜேஸ்வரோட ட்ரைனிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய டெய்லி டிப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் அந்த அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேண்டம் டிப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி நான் குதிரை ஓட்டுவேன். டெய்லி குதிரை ஓட்ட சொல்ல நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ, என்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து நான் எடுத்து வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அப்படி ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி தான். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜேஸ்வரோட லாஸ்ட் அப்டேட் போட்டிருப்பேன். ரொம்ப டிமாண்டிங்காக நல்லா கலெக்டடாக அவன் வந்து அவனுடைய ஃப்ரேமை கொண்டு போயிட்டு ரைடு எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்போம். அதில் வந்து சர்பன்டைன்ஸ் தான் கடைசி எக்ஸசைஸ். நம்மளுடைய கடைசி வீடியோ என்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்பன்டைன்ஸ் லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து அவன் வந்து ஆர்க்கிங் மாற்றணும் அப்படின்றத வாக்கில் பண்ண ட்ராட்டில் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமா, அதுலேருந்து நம்ம அடுத்து என்ன போகிறோம், பேக்கிங் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி வந்து எந்த ஒரு பிளானும் இல்லாமல் தான் இன்னைக்கு செஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு நான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே நம்மளுடைய தாரக மந்திரம், ஹார்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வெர்டிக்கலாகவும் லேட்டரலாகவும் விட்டு கொடுக்க தெரியணும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து மெயினாக கையை மீட் பண்ண கூடாது. நான் எப்போ ரெயினை பிக் பண்ணாலும் விட்டு கொடுக்க தெரியணும். ஓகேவா? ஸோ நான் லெஃப்ட் திருப்பிட்டேன். சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் தலையை தூக்காம லோவர் ஜாவை விட்டு கொடுத்துருக்கான். பட் ஸ்டில் வந்து அங்கங்கே ப்ரெஷரை மீட் பண்ணுறான். ஸோ நான் வந்து ஓகே குட். ஓகே, ரொம்ப டிமாண்டிங்காக என்ன பண்ணுறேன். ஓகே குட். ஓகே விட்டு கொடுறாங்க. ஓகேடாம்மா, விட்டு கொடுறா. குட். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே ஃபைட் பண்ணுறான். ஸோ இப்போ பாருங்க, அவன் வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறான், நான் விட்டு கொடுக்கல. குட். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இப்படி டக் பண்ணி என்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தது. நல்லா இப்படி தலை உள்ளே போச்சு. ஸோ அப்போ நான் ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தேன். ஸோ மறுபடியும் நான் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் கலெக்டிங். குட். ஸோ ஃபார்வர்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இப்போ நல்ல ஃபுல் ஃப்ளெக்ஷனில் இருக்கான். நல்லா ஆக்டிவாக வாக் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? லெக் யூஸ் பண்ணுறேன், ஆக்டிவாக வாக் பண்ண சொல்கிறேன். காலை கொடுத்தா என்ன பண்ணிட்டான்னா பின்னாடி போகிறான், ரிவர்ஸ் போகிறான். ஸோ எனக்கு வேணாம், நான் வந்து ரிவர்ஸ் கேட்கல, வெயிட் பண்ணுறான். ஸோ எனக்கு என்ன வேணும். குட். ஓகே குட். ஆடா தங்கம். குட். ஸோ ஹெட் வந்து நல்லா கலெக்டடாக ஃபுல் கலெக்ஷனில் இருக்கணும். ஓகே, இப்போ நம்மளுடைய ஆர்க்கிங். ஓகே, என்னோட லெஃப்ட் ரெயின் எடுத்து யூஸ் பண்ணி நான் வந்து ஹார்ஸை ஆர்க் பண்ணுறேன். குட். ஆர்க் பண்ணுறேன். லெஃப்ட் ரெயினை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஃப்ளெக்ஷன் அதிகமாக கேட்குறேன். குட். அப்படியே நம்மளுடைய ஃப்ளெக்ஷனை மாற்ற போகிறேன். ரைட் ரெயின் லூஸ் விட்டேன். ஓகே, இல்லை சாரி, ரைட் ரெயின் ஷார்ட் பண்ணிட்டேன். லெஃப்ட் ரெயின் லூஸ் விட்டு ரைட் லெக் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் லெக்கில் புஷ் பண்ணுறேன். ஸோ அவனுடைய நேச்சுரல் சைடு கிடையாது இது. ஸோ கொஞ்சம் ப்ரெஷருக்குள்ளே போயிட்டு தான் வருவான். குட். லெக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுக்கணும். நல்லா முடியல அவனால். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டிமாண்டிங்காக இருக்கேன், விட்டு கொடுக்க சொல்கிறேன். குட். நிற்க கூடாது ராஜேஸ்வர். குட். இப்போ ரிலாக்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோ நேரம் அந்த ரைட் சைட் ஃபைட் பண்ணிட்டு இருந்தவன் கடைசியாக கொஞ்சம் விட்டு கொடுத்தான். அவனே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தான். ஸோ அதனால் நம்மளுடைய சர்பன்டைன்ஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுனால. ஸோ நான் இந்த ஹார்ஸை என்ன பண்ணோம், எப்பவுமே லெஃப்ட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட ரைட் அதிகமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா ரைட் தான் அவனுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி இருக்கிற ஏரியா. ஸோ ரைட் சைடு
அவனால் ஃப்ளெக்ஸ் பண்ண முடியணும். இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டு கொடு. குட் குட், சூப்பர் தங்கம், சூப்பர்மா. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டு கொடு. குட், விட்டு கொடு. அப்படிடா தங்கம், அப்படிடாம்மா. குட், சூப்பர். ஸோ ஹெட்டு பாருங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுற பாருங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி எடுத்துருவாங்க. அது எவ்வளோ ஹெட்டு சுற்றுதோ அவ்வளோவும் பாடி ஆர்கனைஸ்டாக இருக்கும், பாடியும் நல்லா இதுவாகும். ஓகேவா? ஸோ ஓகே, மறுபடியும் நம்மளுடைய சர்பன்டைன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். நான் நேற்று பண்ண எக்ஸசைஸ் தான் இது. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதே எக்ஸசைஸ் தான் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி இதுதான் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் இன்றைக்கி நேற்று கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வேறு எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஹார்ஸ் பெட்டர்மெண்ட் ஆகணும். ஸோ அந்த சர்பன்டைன்ஸில் எப்படி ஆகனாலும் ஈஸியாக வந்து லெஃப்ட் டு ரைட் ஆர்க்கிங் வந்து பண்ண முடியுதுன்றதான் என்னுடைய இது ஃபோக்கஸு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ரெயின் லைட்டாக ஷார்ட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ரெயின் ஷார்ட் பண்ணிட்டேன். ரைட் ரெயின் கொஞ்சம் லூஸ் விட்டுக்கிறேன். இது வந்து சப்போர்ட்டிங் ரெயின், இது வந்து ஃப்ளெக்ஸிங் ரெயின். லெஃப்ட் ரெயின் வந்து ஃப்ளெக்ஸிங் ரெயின். இப்போ நான் வந்து காலில் 8 கொடுத்து முன்னே நகர்த்திக்கிட்டேன். என்னுடைய லெஃப்ட் லெக் வந்து அட் தி கர்த் இருக்குது, ரைட் லெக் வந்து பிஹைண்ட் தி கர்த் இருக்குது. ரைட் லெக் தான் ஆக்சலேட்டர். ஸோ லைட்டாக மூமெண்ட்டை கேட்டுக்கிறேன். என்னுடைய லெஃப்ட் லெக்கு சுற்றி அவன் ஆர்க் பண்ணி ஓடணும். குட் குட் குட். ஸோ ஜென்டிலாக இருக்கா? ஸோ ஹாப்பி. குட் குட். நான் எப்போல்லாம் குட்ன்னு சொல்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு குட் ஃபீல் கிடைக்குது எனக்கு. சரியா? அப்போல்லாம் நான் குட் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஆர்க்கை சேஞ்ச் பண்ணுறேன். லெஃப்ட் லைனை லூஸ் விட்டேன், ரைட் லைனை ஷார்ட் பண்ணிட்டேன். ரைட் லெக் அட் தி கர்த் போட்டேன், லெஃப்ட் லெக்கை பிஹைண்ட் தி கர்த் போட்டேன். ஓகேவா? ஸோ இவனை பாருங்கள், ரைட் சைடு அவனுக்கு ஸ்டிக்கியாக கஷ்டமான சைடு. ஸோ அவனால் முடியல. என்ன பண்ணுறேன்? குட் குட். நோ, நான் குட்னு சொல்லி நான் ரிலாக்ஸ் ஆன உடனே அவனும் ரிலாக்ஸ் ஆகி நிற்கணும்னு பார்க்குறான். நோ, கண்டினியூ பண்ணு. கொஞ்சம் ஃப்ளெக்ஷன் வந்து லெஃப்ட் குட், ரைட்டில் மெயின்டைன் பண்ணு. குட் குட். மறுபடியும் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகிறேன். லெஃப்ட் ரைட் ஷார்ட் பண்ணிட்டேன், ரைட் லைன் நீட்டிட்டேன். ஸோ லெஃப்ட் லெக் அட் தி கர்த், ரைட் லெக் பிஹைண்ட் தி கர்த். ஓகேவா? ஸோ நான் இப்போது ஆர்க்கை லெஃப்ட் சைட் மாற்றிட்டேன். குட் குட், சூப்பர் தங்க, சூப்பர் ராமா. ஸோ நோ, நான் அவனை நிற்க சொல்ல. ஸோ அவனா அங்கே நின்று முயற்சி பண்ணான். நான் கொடுக்கக்கூடாது. எப்போ கொடுக்கணும்? அந்த நிற்கணும்னா நான் முடிவு பண்ணதாக இருக்கணும், நீ முடிவு பண்ணக்கூடாது. குட். இப்போ ரைட்டுக்கு மாற்ற போகிறேன். ரைட் ரெயினை ஷார்ட் பண்ணிட்டேன், லெஃப்ட் ரெயினை லைட்டாக லூஸ் பண்ணிட்டேன். ரைட் லெக் அட் தி கர்த், லெஃப்ட் லெக் பிஹைண்ட் தி கர்த். ஓகேவா? ஸோ விட்டு கொடுக்கணும். குட். அட் தி கர்த், ரைட் லெக் அட் தி கர்த், லெஃப்ட் லெக் பிஹைண்ட் தி கர்த். குட் குட். ஸோ ஒரு ரவுண்டு ஃப்ரீயாக போயிட்டு வருவோம். குட் பாய். ஸோ மறுபடியும் ரைட் சைடு ஆர்க் பண்ண போகிறேன். ரைட் லைனை ஷார்ட் பண்ணிக்கிட்டேன், லெஃப்ட் சைடு லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். லெஃப்ட் லெக் ரைட் லெக் அட் தி கர்த், லெஃப்ட் லெக் பிஹைண்ட் தி கர்த். ஸோ குட் பாய். கோ ஓ. ஸோ அந்த ஸ்டாப்பை ட்ரை பண்ணா ஸ்டம்பிள் ஆனா. ஏன்னா அவன் மனசு என்ன துடிக்குது, ஐயோ நம்ம ஸ்டாப் சொல்ல நிற்கணுமே அப்படின்னு ஏதோ ஒரு முயற்சியை கொடுத்தான். ஸோ அதுக்கெல்லாம் அவன் முயற்சி பண்ணதுக்கெல்லாம் நான் வந்து சரியாக நிற்கலை அப்படின்னாலாம் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி அவனை ஃப்ரீக் பண்ண மாட்டேன். ஸோ இதை நம்ம சர்பன்டைன்ஸ் எக்ஸசைஸ். ஸோ சர்பன்டைன்ஸ் எக்ஸசைஸில் இந்த லெவலில் இருக்கான். பேக்கிங் நல்லா பண்ணுறான்னு பார்க்கலாம். அவனாக பண்ணணும், அவனாக பண்ணிகிட்ருக்கான். எய்டு இல்லாமல் பண்ணுறான். கொஞ்சம் ஸ்பீடு எதிர்பார்க்குறேன்.
Good boy. Good boy. Good. Good, Rajeshwar. Very good. Okay. அப்போ நம்ம சர்பன்டைன்ஸ் எக்ஸசைஸை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஃப்ளெக்ஷனோட ஃபார்வர்ட் மூவ் பண்ணி ஸ்டாப் பண்ணி பேக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த விஷயத்தை சர்பன்டைன்ஸ் அங்கே ட்ராப் பண்ணுறேன். அது நம்மளுக்கு அடுத்து அதை வந்து பிக் பண்ணுவேன். எப்போ பிக் பண்ணுவேன்னாக்கா அடுத்து ட்ரைனிங் இது பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல கிடைச்சிருக்க இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு குட் குட். நான் ரிலாக்ஸ் ஆனால் அவன் ரிலாக்ஸ் ஆகுறான், அது நடக்கக்கூடாது, அவனா போகணும். குட் பாய், குட் பாய், குட் பாய். Good boy, good boy, good boy, good boy, very good boy. தலையை நல்லா விட்டு கூட இல்ல, நீ ஃபிளெக்ஷன் ஏறலாம், இப்பதான் விட்டு கொடுத்தான். அவனா நகரணும் பேக்கிங்ல, அவனா 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 தானா அவனா மூவ் பண்ணும். ஸோ கிடைக்கல, அவனா நகரு, நீயா நகர்றதுங்க, நீயா அப்படி பாடா அப்படி பாடா, 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு அவனா அவனுடைய பேலன்ஸை மிஸ்பேலன்ஸ் பண்ணாலும் அங்கே ஒரு ஸ்பீடு கிடைச்சது. ஸோ ஹாப்பி. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே 1 லட்சம் 1 கோடி விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதை ட்ரெயின் பண்ணுறோமா, அதை ட்ரெயின் பண்ணுறோமா, அதை பண்ணுறோமா, டக்குன்னு வந்து ஸ்டாப்பு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். தலை வந்து மோசமாக இருக்கும். ஸோ மறுபடியும் நான் தலைக்கு வந்து தலையை ஃபிக்ஸ் பண்ணோம், கலெக்ட் பண்ணோம், மூவ் பண்ணோம் ஃபார்வர்ட், அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணோம். என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த தப்பெல்லாம் நான் பண்ணேன். சக்தி மாதிரி வந்து ஒரு நல்ல குதிரையும் கிடையாது, சக்தி மாதிரி ஒரு ஸ்டிஃபான குதிரையும் கிடையாது. என்ன பண்ணுவோன்னா, ரைடரை ரொம்ப சேலஞ்ச் பண்ணுவான். ஒரு பிகினர் கிட்ட எல்லாம் கொடுத்தோன்னா தலையை அப்படியே இழுத்துக்கிட்டு போவான். ஏன்னா வந்து அதெல்லாம் நான் வந்து என்னுடைய தவறுதல்னால நான் அவளுக்கு தேவையில்லாம மண்டையில ஏத்தன விஷயங்கள் நான் அலோவ் பண்ணதுனால அந்த விஷயம் நடந்தது. ஏன்னா ராஜேஸ்வர் அப்படி கிடையாது. ஒரு பிகினர் கிட்ட கொடுத்தோன்னா அவங்க ஏறி 5 நிமிஷம் வந்து ஆஹா பயங்கர ஸ்மூத்தா இருக்கு அப்படின்வாங்க. அடுத்த 5 நிமிஷம் போக போக அவங்களுடைய லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணலன்னா தம்பி வா தம்பின்னு ராஜேஸ்வர் வந்து அவங்கள செய்வாங்க. சரியா, இதான் வந்து முக்கியம். ஸோ ஹார்ஸ்மேன்ஷிப் வந்து நம்ம வீடியோவில் பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஈஸி இல்லை, கஷ்டமான விஷயம்தான். ஓகே, ஸோ மறுபடியும் கலெக்ட் பண்ணிக்கிறேன், லெஃப்டில் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன், மறுபடியும் குட், சாரி ரைட்டில் பண்ணேன், இப்போ லெஃப்டில் பண்ணுறேன், மறுபடியும் விட்டு கொடு. குட் பாய், குட் பாய்டா, குட் பாய்டா தங்கம், குட் பாய்டா. ஓகே, குட் பாய், அருமடா ராஜேஷ், சூப்பர்ரா. ஸோ ஓகேங்க, லைட்டாக இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம ஆக்சுவலாக எந்த எக்ஸசைஸில் இருக்கோம்னாக்கா ஃபார்வர்ட் கோயிங்காக போயிட்டு ஸ்டாப் பண்ணி அவனே பேக் பண்ணுற எக்ஸசைஸில் இருக்கும். இப்போ நான் ரைட் சைடு ஒரு ரவுண்டு போனேன் இல்லையா, இப்போ லெஃப்ட் சைடு ஒரு ரவுண்டு போக போகிறேன். அதுக்காக லெஃப்டில் ஹார்ஸை ரோல் பேக் பண்ண போகிறேன். அவன் வந்து அவனுடைய ஹைண்டை யூஸ் பண்ணி மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ஹைண்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நகர விடாமல் லெஃப்ட் லெக்கை ஓப்பன் பண்ணி அவனை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ண சொல்கிறேன். குட், குட் பாய், குட் பாய். ஸோ கலெக்ட் பண்ணி ஓடுற தங்கம், கலெக்ட் பண்ணி ஓடு. நோ, இன்னும் நல்லா சூப்பரா தங்கம், அருமைடா ராஜி, சூப்பர்ரா, அருமை அருமை அருமை. ஓகே, குட் பாய், குட் பாய், சூப்பர்ரா. லெஃப்ட் சர்க்கிள்லாம் அவனுடைய ஃபேவரட் ஒன். ரைட்டாக ரைஸ் பண்ணி சரி, இன்சைட் டயகனல் ரைஸ் பண்ணுறேன், அவுட் சைட் டயகனல் ரைஸ் பண்ணும். Good boy. Good boy. அவனா வெளியே வரணும், பேக்கில் வரணும், அவனா பேக்கில் வரணும், அவனா பேக்கில் வரணும், அவனா வா வாடா தங்கம், நீயே மூவ் பண்ணு, நீயே மூவ் பண்ணு, நீயே மூவ் பண்ணு, நீயே மூவ் பண்ணு, நீயே மூவ் பண்ணு. குட் பாய், அருமடா. அந்த கப்புள் ஆஃப் ஸ்டெப்ஸ் அவனா மூவ் பண்ணான்.
ஸோ அவனுடைய ஸ்டாப் எப்போ தெரியுமா இம்ப்ரூவைஸ் ஆகும், அவனால் எப்படி வந்து சக்தி மாதிரி சடன் ஸ்டாப் பண்ண முடியும் தெரியுங்களா. நான் ஹோன உடனே அவன் இம்மிடியேட்டாக அவனுடைய ஹைண்ட் யூஸ் பண்ணி வெயிட்டை பேக்கில் ஷிஃப்ட் பண்ணி டக்குன்னு ரிவர்ஸ் போகணும். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணாக்கா, நான் போயிட்டு ஹாவ் சொல்லி நிறுத்தின உடனே அவனே வந்து பேக்குக்கு வர தயாராகணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவன் நின்றுட்டா மட்டும் போதும் கிடையாது, அவனா ஸ்டாப் பண்ணும், ஸ்டாப் பண்ணி பேக்கிங் வரணும். ஸோ அவனை வந்து நான் ஸ்லோவாக இருந்து நான் இம்ப்ரூவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இப்போ ட்ராட்டில் பண்ண இல்லையா 2 முறை, இதை வாக்கில் நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிவிடுவோம். நம்மளோட ட்ரைனிங்கில் வந்து கிராஃப் வந்து எப்படி போகணும், அப்படியே நேராக போகுது, அப்படி நேராக போகும், மறுபடியும் அப்படியே கீழே வந்துடும், மறுபடியும் அப்படியே மேலே போகும், மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் கொஞ்சமாக கீழே வரும், மறுபடியும் மேலே போகும். அது மாதிரி வந்து அப் டவுன்ஸ் வந்து இருக்கவே இருக்கும். ஸோ நம்மளும் வந்து என்ன இது நேற்று இவ்வளோ நல்லா பண்ணிச்சு, இன்னைக்கு ஏன் மோசமாக பண்ணுது, அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக நீங்கள் உங்களை இது பண்ணீங்க. ஓகே, குட் பாய்டா. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி அவனா பின்னாடி வரணும், வரலன்னா நானா வா, நல்லா வா குட் பாய் சூப்பராக தாங்க. இப்போ கடைசி 2-3 ஸ்டெப் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா அவனா மூவ் பண்ணான். ஸோ நான் இந்த விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட்டேஷன் மட்டும்தான் ட்ரைனிங். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஈஸியாக ஒரு முறை செஞ்சு கற்றுக்கிட்டேன்னு கூட 1000 முறை செஞ்சு கற்றுக்கணும் ஒரு விஷயத்தை. அப்போ தான் வந்து நீங்கள் அதில் அதான் சொல்கிறாங்கல்ல, நம்ம ஏதோ ஒரு இது சொல்லுவாங்களே, ப்ரூஸ்லியா யார், ஏதோ 1000 விஷயத்தை கற்றுக்கிட்ட விட ஒரு விஷயத்த 1000 முறை ப்ராக்டிஸ் பண்ணவன் தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரே விஷயத்த 1000 முறை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, குட் பாய்டா, அருமடா. ஓகே, மறுபடியும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அவனா பின்னாடி வா. நான் எந்த கியூமே கொடுக்கல, அவனா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் வந்தான். குட் பாய். ஓகேவா. நான் இழுத்தும் நிற்க வைக்கல, அவனா நின்னா. அப்புறம் நான் இழுத்தும் பேக் பண்ணல. நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் வேர்டு ஆட் பண்ணேன், கிளக் ஆட் பண்ணேன், அவனா பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல வெரி குட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் பாய்டா, அருமடா தங்கம். சரி, இப்போ அதர் டிரெக்ஷன் போடலாம். ஸோ ரோல் பேக் பண்ணுவோம். லைட்டாக கலெக்ட் பண்ணிக்கிறேன், லெஃப்டில் ஷார்ட் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்டை மூவ் பண்ண சொல்கிறேன். குட் பாய், நல்லா மூவ் பண்ணான். ஸோ குட் பாய். கொஞ்சம் என்னுடைய ரைட் லெக்ல புஷ் பண்ணுறான். அவனா கொஞ்சம் வரணும்னு பார்க்குறேன், கிளக்கு கூட இல்லாமல் அவனா வரணும். நான் எப்போ அவனுடைய ரிலீஸ் பாயிண்ட் எங்கே வச்சிருக்கேன், அவனா டக்குன்னு ஒரு 2 ஸ்டெப்பு, அவனா எந்த அப்படியா சூப்பரா தாங்க, சூப்பரா. அவனா ஒரு 2-3 ஸ்டெப்பு டப்புன்னு வந்தா இல்லையா, கடைசியா நான் லைட்டாக ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்க சொல்ல டக்குன்னு ஒரு 2-3 ஸ்டெப் வரும்போது நான் ரிலீஸ் கொடுத்துட்டேன். சூப்பர் தாங்க, அருமடா ராஜேஸ்வர், நல்ல புள்ளடா நீ. குட் பாய். மறுபடியும் நம்ம ராஜேஸ்வர் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, ரைட் சைட் தான் கொஞ்சம் லீன் பண்ணுறான், எதுவும் பிரச்சனை இல்லை. அவனா வரணும், வரல. ஸோ இந்த மாதிரி இந்த முறை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு அவனா போ, நீயா போ. எப்போ ரிலீஸ் கிடைக்கும், அவனா 2-3 ஸ்டெப்பு வேகமாக ட்ரை பண்ண சொல்லும். பண்ணு நீயா பண்ணுறதாங்க, நீயா பண்ணாதான்டா நல்லா ஸ்ட்ரென்த் ஆக. குட் பாய். கடைசி 3 ஸ்டெப்பு அவனா பண்ணான். ஸோ ஓகேங்களா, செம்மையாக இருக்குங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபீலை உண்மையாகவே வந்து குறைஞ்சது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 100 பேராவது உருவாயிடணும். ஓகேவா, ஒரு 100 பேர் ஒரு குதிரையை வச்சு இந்த அளவுக்கு அவங்களுடைய திறமைகளை வெளியெடுத்து அழகாக ஒரு ஒரு நல்ல ஹார்ஸ்மேனாக உருவாங்கினாங்கனாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய இடத்துல வெளி இடங்கள்ல நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில இடத்துல வியாபார நோக்கத்தில் வரவங்களை போட்டு கசக்கி புழிஞ்சு அதோட குதிரையை விட்டு ஓடிடுறான்ற விஷயமும் நடக்குது. ஸோ இது ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்ப்போம். ஹாப்பிங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். நம்ம எந்த எக்ஸசைஸில் இருக்கேன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கலெக்ட் பண்ணி
ஓட தங்கம். ஏய் என்ன ஸ்டிக்கியெல்லாம் இருந்தேன்னா விட மாட்டேன் தங்கம். என்ன பண்றான், அவனே நிக்க பாக்குறான். ஸோ நான் என்ன பண்றேன், நேரா எடுத்துட்டேன். தம்பி நீயாலாம் முடிவு பண்ணக்கூடாது, அந்த விஷயம் என்னுடைய முடிவாக தான் இருக்கணும். ஸோ ஓடுறா செல்லம், ஓடுறா செல்லம், ஓடுறா செல்லம். அந்த இடத்துல அவன் சரியா நிக்கல. என்ன பண்றேன், நானே பேக் போக சொல்றேன். அவன் இமீடியட்டா பேக்கிங் வந்திருக்கணும், வரல. வாட தள்ளும், வாட செல்லு குட்டி, ட்ரை பண்றா. நல்லா ஓஹோ, என் மேல தப்பு. நான் சரியா டைம் பண்ணல, அதனால கொஞ்சம் எதுவும் பண்ணல. வாட செல்லும், வாட செல்லும், வாட 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 வாட. நல்லா முயற்சி பண்ணேன், ஹாப்பி. ஸோ அந்த இடத்துல நான் சரியாக டைம் பண்ணல. அவனை திடீர்னு ஹவ் சொல்லவே அவன் ஃப்ரண்ட்டில் டிப் ஆகிட்டான். அப்படின்னா என்னன்னாக்கா, அவனுடைய ஃப்ரண்ட்டு ஊன்ற நேரத்தில் ஹவ் சொல்கிற வச்சு அதில் நிற்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. ஸோ அதுக்காக நான் பனிஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் என்னுடைய பாடியில் எந்த டைமிங்கில் நான் ஹவ் சொல்கிறேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் கற்றுட்டு இருக்கேன். நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆனால் மட்டும்தான் அதை நான் கரெக்ட் டைமிங்கில் கொடுத்து அவனுடைய பேக்கிங்கை இது பண்ண முடியும். ஸோ ஓட தங்கம், ஓட ட்ரை பண்ணுவோம். நீயாவா 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 போ, அங்கே ட்ரை பண்ணான். இல்லை ஒரு கல் இருக்குல்ல இந்த இடத்துல. ஸோ ராஜேஸ்வர் வந்து இந்த லெவல் ஆஃப் ட்ரைனிங்கில் இருக்கான். ஜஸ்ட் கலெக்டட். அவன் தலையை நல்லா மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். குட் பாய், குட் பாய். என்னுடைய சப்போர்ட்டிங் ரெயின் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. சப்போர்ட்டிங் ரெயின்னா என்னன்றதை தனியாக ஒரு செஷனில் சொல்கிறேன். அது வந்து என்ன சொல்கிறது, ஃப்ளெக்ஷனை கொண்டு வரதுல ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியல் பார்ட் ப்ளே பண்ணுது. ஸோ குட் பாய், குட் பாய், குட் பாய், குட் பாய். சூப்பராக தான். அவ்வளோதான். விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு. போலாமா முன்ன. ஸோ குட் பாய். ஓகே, நல்லா நல்லா இது பண்ணோம். கொடுத்தலாம். இமீடியட்டாக நல்லா நிற்க மாட்டான். ஸோ நல்லா பேக் பண்ணு, பேக் பண்ணு, பேக் பண்ணு, பேக் பண்ணு, பேக் பண்ணு, நேராக பேக் பண்ணு. நீங்கள் பின்னாடி இது பண்ணுறேன். பேக் பண்ணு, பேக் பண்ணு. நீங்கள் ட்ரை பண்ணு. இப்படி வா, பேக் பண்ணு, பேக் பண்ணு, பேக் பண்ணு, பேக் பண்ணு, பேக் பண்ணு, பேக் பண்ணு. நீ முயற்சி பண்ண சொல்ல என்ன பண்ணுவேன், குட் பாய். நல்லா அந்த 2-3 ஸ்டெப் ஓடணும் பார்த்தியா. குட் பாய். ஓடணும் மறுபடியும். ஓட ஓட ஓடியா ஓடு. நீயே நல்லா பண்ணு, நான் விட்டுடுறேன். முயற்சி பண்ணு, நல்லா பண்ணு, நல்லா பண்ணு. இல்லை என்னுடைய சப்போர்ட் எல்லாம் பண்ணு, நான் ஹெல்ப் பண்ணும் போது இல்லை, நீயா பண்ணணும். குட் பாய். 2-3 ஸ்டெப் அவனா பண்ணா. ஹாப்பி. மறுபடியும் ரெபிடேஷன். ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு வருவோம். அவனுக்கு அதே விஷயம் மைண்டில் இருக்க வேணாம். ஸோ நல்லாவும்
ஸ்டாப் முயற்சி பண்ணல. ஸோ நல்லா பண்ணிடுப்போம், நல்லா பண்ணிடுப்போம், நல்லா பண்ணி ஏன் முயற்சி பண்ண, ஏன் முயற்சி பண்ண, ஏன் முயற்சி பண்ண, ஏன் முயற்சி பண்ண, ஏன் முயற்சி பண்ணுறதா. 2-3 ஸ்டெப்பு தான் ட்ரை பண்ணோம், ஹாப்பி இல்லை. ஸோ முயற்சி பண்ணுங்க. குட். நீ முயற்சி பண்ணு, நீ முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு, முயற்சி பண்ண. இதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட் பண்ணாத போது ஓடு, நான் விட்டுறேன். அப்போ ஆபுடுறா, டேய் ஆபுடுறா. லக்குக்கு அந்த இடத்துல பின்னாடி வந்தா. ஓகே ஓகே தம்பி, ஓகே ஓகேடா செல்ல குட்டி. வா மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? வா போடா செல்லம். குட் பாய். ஓரளவுக்கு நல்லா அவனே வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்ட்ரைட்னஸ் இல்லை, கொஞ்சம் ஆர்க்கிங் தான் வந்தா, இருந்தாலும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டார் தலைவர். ஸோ அவருக்கு ரெஸ்ட் கொடுப்போம். குட் பாய். இப்போ நான் வந்து செஷனை முடிக்கிறதுக்கான டைமை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் முடிக்கணும்னா அவன் ஏதோ ஒன்று நீ முயற்சி பண்ணுற இடத்துல அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்து டக்குன்னு முடிப்பான். ஏன்னா வந்து அவனுக்கு நாளைக்கு அந்த விஷயம் மெமரியில் இருக்கும். சரியா? ஸோ நான் அவனை வனியவா ஒரு முறையும் அவன் வந்து அவனா முயற்சி பண்ண சொல்ல நான் என்ன பண்றேன், ரிலீஸ் பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, மறுபடியும் நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்பை எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு செஷனை முடிக்கிறதுக்காக. பரவாயில்ல, கிடைக்கலனாலும் நான் முடிப்பேன். பட் அது எனக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுக்கும். செலக்ட் பண்ணிக்கோ. நல்ல என்கேஜ்மெண்ட் இல்லை. நீயா வாடத்துங்க. பின்னாடி ஏன்டா சர்க்கிளில் போற? நேரா வாடா. நீயா முயற்சி பண்ண, நான் விட்டுறேன். நீயா அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் நீயா பேக் பண்ணு. இல்ல ரெயின் தான் சப்போர்ட் பண்ணுது. ரெயின் சப்போர்ட்டை விட்டுட்டு நீயா பண்ணும்போது விடுவோம் செல்லம். புரிஞ்சுக்கோ. நீயா பண்ணு இல்ல, நீயா பண்ணு. குட் பாய். ரெப்புடேஷன் விட்ட தூள ரைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபார்முக்கு வா. Good boy. ஏன் நீ தானே நிற்க முயற்சி பண்ணணும். பாருங்க, பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் இதுவாகுது, கிராஸாக போகுது. நான் இன்னைக்கு சீக்கிரம் முடிக்கணும்டா, வீட்டுக்கு போகணும்டா. செல்ல குத்தி கொஞ்சம் நேரம் பேக்கிங் பண்ணு. நல்லா பேக்கிங் பண்ணு. பேக் பண்ணு. நீயா இல்லை, நீயா முயற்சி பண்ண. நான் அப்படிடா செல்லம், அத்ததான்டா எதிர்பார்த்தேன். மறுபடியும் போலாமா? நீயே வரணும். நீயா அப்படி. குட். மறுபடியும் ரெப்பிட்டிஷன். வாய்ப்பில்லை ராஜா. நீயா முயற்சி பண்ணு. நீயா நேரா பண்ணு. தலையெல்லாம் மேலே தூக்காது. நீயா முயற்சி பண்ணு. குட் பாய். போ. குட் பாய். குட்.
இந்த இடத்துல கொஞ்சம் அவனா நின்னா மறுபடியும் பேக்கிங் பண்ணிக்கிறேன். நீ உடைச்சிடலாம். நீயா வா. குட் பாய். ஓகேங்க, இதோட முடிக்க போறேன். நீங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து மைண்ட்ல எடுத்துங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். சின்ன லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இது பண்ணி அப்புறம் தான் உங்களால் நிற்க வைக்க முடியும். தேங்க்யூ. சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய்.